தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் முக்கியமான டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அலுவலக உதவியாளர் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸ் போய் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே 15,000 மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கான சேலரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை. இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்கள் தனித்தனியாக ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஓகேங்களா? இந்த ஃபார்மை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து டிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பர்சனல் கிளர்க்கு டு ப்ராஜெக்ட் டைரக்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் இருக்குது. உங்களுக்கு என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி சூட் ஆகுதோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே டிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய அப்பா அல்லது அம்மா பெயர் இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய வயது, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாருமே கம்பல்சரி இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு இமெயில் மூலமாக தான் தெரியப்படுத்துவாங்க. அடுத்து கரஸ்பாண்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 10th 12th டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி அடுத்தடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது 10th 12th டிகிரியா, அதோட டீட்டெயில்ஸு, எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டி அல்லது எந்த போர்டு, இயர் ஆஃப் பாசிங் என்ன, பர்சன்டேஜ் என்ன எல்லாமே ஃபில் பண்ணணும். உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது தெரியும் அப்படின்னா அந்த இங்கே கொடுத்துருக்க அந்த லிஸ்ட்டில் இருக்க குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதாவது இங்கிலீஷில் ஜூனியர் அல்லது சீனியர் கிரேட் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்களா, தமிழில் ஜூனியர் அல்லது சீனியர் கிரேட் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் ஜூனியர் கிரேடில் ஷார்ட் ஹேண்டு முடிச்சிருக்கீங்களா, சிஓஏ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, அதர்ஸ் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸே கேட்டிருக்காங்க. எம்எஸ் வேர்டு தெரியுமா, எக்ஸல் தெரியுமா, பவர் பாயிண்ட் தெரியுமா, டேலி தெரியுமா, இமெயில் அண்ட் இன்டர்நெட் தெரியுமா, ஃபைல் மேனேஜ்மெண்ட் தெரியுமா, அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, டெஸ்டினேஷன் என்ன, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும். ப்ரெசன்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, டெஸ்டினேஷன் என்ன, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, சேலரி என்ன, இதெல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், உங்களுக்கு இந்த ஜாப் ஒரு ரிலேட்டடான ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இங்கே டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. 250 வேர்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். அடுத்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், அதாவது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்களா, அவார்ட்ஸ் ரெகனைசேஷன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருக்கா, டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கா, போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா, கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா, ஐடி ப்ரூஃப் இருக்கா, அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து டிக்ளரேஷன் இருக்குது. இதை படித்து பார்த்துட்டு ப்ளேஸு டேட் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் போஸ்ட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம், இமெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் அட்ரஸ். தி ப்ராஜெக்ட் டைரக்டர்,
தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் 3rd ஃப்ளோர் அக்ரோ கிரீன் டெக் பார்க் தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் போர்டு கேம்பஸ் ஆப்போசிட் டு சிப்பெட் திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை 600032ங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும்னா சென்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இமெயில் மூலமாக விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், admin@tnvsafe.org அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். சப்ஜெக்டில் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் இமெயில் மூலமாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன் டிஎன்விசேஃப் இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது டெம்ப்ரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் 1 இயருக்கு இந்த ஒர்க் வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் 30,000 ரூபாய் சேலரி இருக்கும். இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி, ஓகேங்களா, பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் சிமிலர் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷன்ஸி பார்த்திங்கன்னா ஐடி அல்லது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அல்லது ஃபைல் கீப்பிங் ப்ரொசீஜர்ஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ரொஃபஷன்ஸியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PC2 ப்ராஜெக்ட் டைரக்டரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 20,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதுதான். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஐடி அல்லது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸில் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20,000 சேலரி இருக்கும். அடுத்த போஸ்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு இருக்கும். ஸோ இங்கே என்ன ரோல்ஸு அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆஃபீஸ் ரிலேட்டடான டாஸ்கில் நீங்கள் வந்து அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமா, ஐடின்னு என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் வந்து இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இமெயில் மூலமாக இன்டிமேஷன்ஸ் கிடைச்சதும் நீங்கள் இன்டர்வியூ வந்து அவங்க சொல்லியிருக்க டேட்டில் சொல்லியிருக்க வென்யூவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்தவித ஃபீஸஸும் கிடையாது. அதேமாரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.